ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஜூன் மாத பலன்கள் பொது பலன்களாக மகர லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வார பலனாக கொடுத்துட்டு இருந்ததை மாற்றி இப்போ மாத பலனாக பண்ணுறோம். மேற்கொண்டு விரிவான ஜோதிட விளக்கங்களுக்கு தகுந்த பதிவுகளை போடணுங்கிறதுக்காக. மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துல ராகு புதனுடைய நட்சத்திரத்திலையும், 4ஆம் இடத்துல செவ்வாய் கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும், 5ஆம் இடத்துல குரு சூரியன் புதன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 9ஆம் இடத்துல கேது. இந்த கிரக நிலைகளில் இந்த ஜூன் மாதத்தில் சூரியனுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் மாதிரியும் செவ்வாய் மாதிரியும் ராகு மாதிரியும் இந்த ஜூன் மாதம் முழுக்க அவர் செயல்படுவார். அப்போ 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, அதன் மூலமான வளர்ச்சி, புதிய காரியங்களை எடுத்து செய்கிறது, இதில் எல்லாம் வளர்ச்சி கிடைக்கும். அது எந்த மாதிரியான வேலை தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சுப காரியங்கள் வீட்டில் சிறப்பாக நடக்கும். திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். நல்ல மகிழ்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சி, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஸோ நல்ல இனிமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 8ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கலாம். 8ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சந்தோஷம், மன நிம்மதி, ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் அதிகமான உழைப்பை காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது ஏதோ ஒரு நிர்பந்தம், ஏதோ ஒரு ஒர்க்லோடு, ஸ்ட்ரெஸ்ஸு, அதன் மூலமாக நமக்கு பணி அமைப்புகள் வேலை செய்யும். அதே மாதிரி தான் உறவுகளில், சொந்த பந்தங்களில், தாயார் சகோதர வழி உறவுகள், இதில் எல்லாம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகள், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்துக்கு சாதகமாக இருக்கும், வேலைக்கு சாதகமாக இருக்கும், தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். மன நிம்மதி, உறவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அது பாதகத்தை பண்ணும். இந்த 21ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும். மனமாற்றங்கள், நமக்கு தேவையான எதிர்பார்ப்புகள் திடீரென்று தகவல் வருதல், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைதல், புதிய புதிய தொடர்புகள், இதன் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நமக்கு ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எதுலேயும் இறங்கி செய்யலாங்கிற ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பு. இந்த மகரத்துக்கு வேலை வாய்ப்பு 15ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்குமே பொதுவாக சூரியன் மிதுனத்தில் 6ஆம் இடத்துல போகிறது பெரிய வெற்றி. தொழில் பலம், வழக்குகளில் வெற்றி, நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களில் நம்மளுடைய பெயர் நிலைக்கிற அளவுக்கு புகழை சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாமல் ராகு 3ஆம் இடத்துல நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கையை வளர்க்குறாரு, அறிவை வளர்ச்சி பண்ணுறாரு, நமக்கு தேவையான புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில் பிற்கூறில் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது. பண வரவு, சேமிப்பு நிலைமைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது நமக்கு அடிப்படையில் பிற்கூறில் சாதகமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் சாதகமாக இருக்கும். இடமாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இந்த பிற்கூறில் 2000 அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிற 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் இந்த ராகு நமக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால அதில் நமக்கு ஈஸியாக மாற்றங்கள் பண்ணிக்கலாம். அந்த 9 நாட்களில் நமக்கு அது இடமாற்றமாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு மாற்றமாக இருந்தாலும் சரி, புதிய நபர்கள் தொடர்பு, சந்திப்பு, அதன் மூலமாக புதிய தொழில் அமைப்புகளில் நுழையிறதும் சாதகமாக இருக்கும்.
வீடு கட்டுறது, இது மாதிரி இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும், வளர்ச்சியாக இருக்கும். சொந்த பந்தங்கள் நடுவில் நன்மைகள் நடக்கும். குழந்தைகள் வழி மேன்மைகள், வளர்ச்சிகள் அதில் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அதில் குருவே வந்து 5ஆம் இடத்துல நமக்கு இருக்கிறது சிறப்பு. குரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. அதனால் குழந்தைகள் அவங்க படிக்கிறது அல்லது அவங்களுடைய காரியங்கள் அதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சுமை இருக்கும். ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னா அதில் வந்து ஏற்படக்கூடிய சில தடுமாற்றங்கள். மற்றபடி அவங்களுடைய படிப்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் பலம் பெருகும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவும் நன்றாக இருக்கும். புது காரியங்கள், புது சுபகாரியங்கள், திருமண விசேஷங்கள் இதுக்கெல்லாம் சாதகமாகும். அதே போல் வெளிநாடு தொடர்பு சார்ந்த விஷயங்களுக்கு முற்கூறு 15ஆம் தேதிக்கு முன்னால் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, பூர்வீக சொத்துக்கள், தந்தை வர்க்க தொடர்பு இதுகளெல்லாம் வந்து நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த பிற்கூறில் நல்லா இருக்கும். சொந்த தொழில் 15ஆம் தேதிக்கு மேலே வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து 21 to 30 வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். முதலீடு செய்கிறது, அதில் வந்து இது பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த 21 to 30 வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு இது சார்ந்து உதவிகள் கிடைக்கும். புது வேலைக்கு மாறுறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய லக்னாதிபதி சனி தனஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த குரு வந்து நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு ஒரு பக்கபலமாக வளர்ச்சி பண்ணுற இதில் இல்லாமல் கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுற மாதிரியான இடத்துல இருக்கிறதுனால சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி, 8குடையவன், 8குடையனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால மாற்றங்கள் பண்ணுறதுல ஏற்படுற சின்ன சின்ன சங்கடங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள் மற்றும் பண சேமிப்பு விஷயத்தில் அந்த தட்டுப்பாடு தீரலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, ஃபைனான்ஸ் ட்ரபிள் இதையெல்லாம் வந்து நமக்கு சனி கொடுக்கத்தான் செய்கிறாரு. பட் இருந்த போதிலும் நமக்கு இந்த பிற்பகுதி, ஜூன் பிற்பகுதியில் தொழில் பலம் அதிகரிக்கிறது, உங்களுடைய வருமானம் அதிகரிக்கிறது. அதன் மூலமாக பின்னால் அதை வந்து வளர்ச்சி பண்ணி இதையெல்லாம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜென்ரலாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமது ஜனன ஜாதகத்தில் பணம் வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் என்ன கிரகம் வேலை செய்யும், அதே போல் கஷ்ட நஷ்டத்தை எந்த கிரகம் கொடுக்கும், இதெல்லாம் வந்து நட்சத்திர சூத்திர முறைப்படி கணித்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்தந்த நட்சத்திரங்கள் பார்த்து அந்தந்த காரியங்களை செய்யும்போது நமக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.